இப்போ உடம்புக்குள்ளே உயிர் கலந்துருக்குது. எந்திரிக்கும் போது என் கூட யாரோ எந்திரிக்க மாதிரியா இருக்குது, நான் தான் எந்திரிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நான் என் உடம்பு எழும்போது என் உயிரும் கூடவே எழுகிறது. அப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்குது? ஓடும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது, வரும்போது, போகும்போதெல்லாம் என் கூட யாரோ வர மாதிரியே இருக்குதுங்க. நான் உட்கார்ந்தா என் கூடவே ஒன்று உட்காருது, எந்திரிச்சு போனால் என் கூடவே ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆகிறது? பயந்துக்கும்ல, என்னமோ ஆகிப்போச்சுங்க அப்படின்னு. இப்போ வேறு மாதிரி சொல்ல பாருங்க, கொப்பரை தேங்காய் இருக்குது, அதுவே இளநீராக இருக்கும்போது பாருங்கள், இளநீர் வழுக்கையாக இருக்குது, அப்படியே ஓட்டில் அப்படியே போட்டு வலிக்கணும். அது கொஞ்சம் முதிர்ந்துச்சுன்னா தேங்காய் ஆச்சு. தேங்காய் ஆச்சுன்னா எடுக்க முடியல, ஓட்டுலேருந்து எடுக்கணும்னா கத்தியை போட்டு கீறு பண்ணி போட்டு குத்தி எடுத்தால் தான் அந்த தேங்காய் பருப்பை ஓட்டுலேருந்து எடுக்க முடிகிறது. அதுவே அந்த மரத்தில் பறிக்காமட்டு முதிர்ந்து போச்சுன்னா கொப்பரை ஆகிப்போச்சு. கொப்பரையான என்ன ஆகிப்போச்சு? அந்த ஓட்டுக்குள்ளே அந்த கொப்பரையாகிய தேங்காய் பருப்பு ஒட்டாமல் நிற்கிது, இப்படின்னு சத்தம் தெரியுது. ஏன்? அதுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் ஒட்டாமல் இருக்குது. அதே மாதிரி நாமளும் ஒரு கொப்பரை ஆகணும். எப்படி? இந்த உடம்பு என்கிறது ஓடு, உயிர் என்பது பருப்பு போல். இளமையாக இருக்கும்போது வழுக்க போல் இருக்குது, கொஞ்சம் வளர்ந்து வந்தோன்னு எப்படி இருக்குது? பிரிக்க முடியாத ஓடும் பருப்பும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி நிற்கிது. அப்படியே நாட்பட என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் பழுக்கணும். எதில்? பத்தியில். பத்தி செலுத்தி நீங்கள் பழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த உயிர் உடம்பென்ற கூட்டுக்குள்ளே கடக்கிறது, தனித்திருப்பது உங்களுக்கு புலப்படும். அப்போ நீங்கள் என்னவாயிருவீங்க? வெயிட்லெஸ் ஆகிடுவீங்க. தேங்காய் அப்படிங்கும்போது எவ்வளோ எடையுடையதாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதுவே கொப்பரையாச்சுன்னா எடை காணாமல் போயிடுச்சு. அதே தேங்காய் தானே, முதிர்ந்து விட்டால் வெயிட்லெஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி பத்தியில் நீங்கள் முதிர என்ன ஆயிடுவீங்க? வெயிட்லெஸ் ஆகிடுவீங்க. பத்திக்கு வரும்போது வெயிட்டாக தான் வருவோம், வந்த பிறகு என்ன ஆயிடுவோம்? வெயிட்லெஸ் ஆகிறோம். ஏன்? அந்த அனுபவம் நம்மை மேலும் 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 உருகச் செய்கிறது. அதான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே